மகிழும் நன்னாளிடுவே. இறை குலமே விரைந்து சென்றிடுவோம். இதயம் மகிழும் நன்னாளிடுவே. இறை குலமே விரைந்து சென்றிடுவோம். வரங்கள் மிகவே தரும் திருப்பலியில் கரங்கள் கூவித்து நன்றி கூறிடுவோம். நன்றி பாடிடும் நாளிது, அருள் பொழிந்திடும் பலியிது. விரைவாய் வருவோம், பலியில் இணைவோம். நன்றி பார்க்கலால் புகழ்வோம். விரைவாய் வருவோம், பலியில் இணைவோம். நன்றி பார்க்கலால் புகழ்வோம். இதயம் மகிழும் நன்னாளிடுவே. இறை குலமே விரைந்து சென்றிடுவோம். காலம் முழுதும் நம்மை காக்கும் தேவன் அழைக்கின்றார், அழைக்கின்றார். கால்களிடராமல் தோளில் சுமப்பவர் அழைக்கின்றார், அழைக்கின்றார். வாதை அணுகாது வாழ வைத்தவர் அழைக்கின்றார், அழைக்கின்றார். பொது பாதை எங்கும் பொது பார்வை தந்தவர் அழைக்கின்றார், அழைக்கின்றார். நீரல் நன்றி சொல்ல மனம் அன்பில் சொல்ல அவர் ஆலய வாசல் நுழைந்திடுவோம். என்றும் சாட்சியாய் வாழ்ந்திட விளைந்திடுவோம். நன்றி பாடிடும் நாளிது, அருள் பொழிந்திடும் பலியிடு. விரைவாய் வருவோம், பலியில் இணைவோம். நன்றி பார்க்கலால் புகழ்வோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்புக்குரிய புனித மரிய மதலேனாளின் பக்தர்களே, இந்த திருத்தலத்திற்கு வந்து இந்த புனிதையருடைய வேண்டுதலால் நாம் பெற்ற நன்மைகளுக்கு நன்றி சொல்லவும், இன்னும் நமக்கு தேவையான அனைத்து நன்மைகளையும் இந்த புனிதையின் வேண்டுதலால் நாம் பெற்றுக்கொள்ளவும் இந்த திருப்பலிக்கு கூடியிருக்கின்றோம். இந்த திருப்பலியிலே இறை வார்த்தையை கேட்டு இந்த மதியம்பட்டி திருவிழாவுக்கு வந்த எனக்கு ஆண்டவர் என்ன சொல்லி என்னை திரும்ப அனுப்புகிறார், அவர் எனக்கு சொல்லுகின்ற ஒரு செய்தி என்ன என்பதை மனதிலே வைத்து இன்றைய ஜெபங்கள், வாசகங்கள், மறைவுரை அனைத்தின் வழியாகவும் அத்தகைய ஒரு செய்தியை பெற்று செல்ல நாம் முயற்சி எடுப்போம். தூய மறை நிகழ்வுகளை தகுதியோடு கொண்டாட நாம் பாவிகள் என்பதை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து
நம் குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். இரக்கம் வையும் ஆண்டவரே, இரக்கம் வையும் கிறிஸ்துவே, இரக்கம் வையும் கிறிஸ்துவே, இரக்கம் வையும் ஆண்டவரே, இரக்கம் வையும் ஆண்டவரே, இரக்கம் வையும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவுகின்றோம். ஆண்டவராயும் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தெய்வ தந்தை இறைவனே, ஏக மகனாக திணித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராயும் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று நீத்தியமாக திணித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத பரிசுத்த ஆவியோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, பாஸ்கா மகிழ்ச்சியை அறிவிக்கும் பணியை ஒரே திருமகன் முதலில் மகதலா மரியாவிடம் ஒப்படைத்தார். அதனால் அவர்களுடைய எடுத்துக்காட்டாலும் வேண்டலாலும் கிறிஸ்து வாழ்கிறார் என நாங்கள் எடுத்துரைக்கவும், உமது மாட்சியில் அவர் ஆட்சி செய்கிறார் என கண்டு மகிழவும் அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. தன் வாழ்வில் இறைவன் வேண்டும் என தேடும் ஆன்மாவின் ஏக்கம் நிறைந்த தேடல் எத்தகைய தாகம் நிறைந்ததென்பதை நமக்கு உருவகப்படுத்தும் சாலமோனின்
இனிமைமிகு பாடல் நூலிலிருந்து வாசிக்கப்படும் வாசகத்திற்கு பக்தியுடன் செவி கொடுப்போம். முதல் வாசகம். கண்டேன் என் உயிருக்குயிரான அன்பர்தமை. இனிமைமிகு பாடல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 4 முடிய. தலைவியின் கூற்று. இரவு நேரம் படுக்கையில் இருந்தேன், என் உயிருக்குயிரான அன்பரை தேடினேன், தேடியும் அவரை நான் கண்டேன் அல்லேன். எழுந்திடுவேன், நகரத்தில் சுற்றி வருவேன், தெருக்களிலும் நார் சந்திகளிலும் சுற்றி என் உயிருக்குயிரான அன்பரை தேடுவேன். தேடினேன், தேடியும் அவரை கண்டேன் அல்லேன். ஆனால் என்னை கண்டனர் சாமக்காவலர், நகரை சுற்றி வந்தவர்கள் அவர்கள். என் உயிருக்குயிரான அன்பரை நீங்களேனும் கண்டீர்களே என்றேன். அவர்களை விட்டு சற்று அப்பால் சென்றதுமே கண்டேன் என் உயிருக்குயிரான அன்பர்தமை. ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. கொண்டுள்ளது நீரின்றி வறண்ட தருசு நிலம் போல் என்னுடலுமக்காக எங்குகின்றது. ஆண்டவரே, என் உயிரும் மீது தாகம் கொண்டுள்ளது. ஆண்டவரே, என் உயிரும் மீது தாகம் கொண்டுள்ளது. ஆற்றலையும் ஆட்சியையும் காண விளைந்துவும் தூயகம் நோக்குகின்றேன். ஏனெனிலும் அது பேரன்பு உயிரினும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. ஆண்டவரே, என் உயிரும் மீது தாகம் கொண்டுள்ளது. ஆண்டவரே, என் உயிரும் மீது தாகம் கொண்டுள்ளது. ஏனெனில் நீர் எனக்கு துணையாயிருந்தீர். இறக்கைகளின் நிழலில் பாடுகின்றேன். நான் உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்டேன். வலக்கை என்னை பிடித்துள்ளது. வலக்கை என்னை பிடித்துள்ளது. ஆண்டவரே, என் உயிரும் மீது தாகம் கொண்டுள்ளது. ஆண்டவரே, என் உயிரும் மீது தாகம் கொண்டுள்ளது. இரண்டாம் வாசக முன்னுரை. நாம் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காகவே இறந்த இயேசு கிறிஸ்துவில் புது வாழ்வை பெற்று அவரின் மீட்பின் சாட்சிகளாய் நாம் வாழ்வதே இறைவனின் விருப்பமாய் இருக்கிறது என எடுத்தியம்பி கிறிஸ்துவின் புது படைப்புகளாக மாற அழைப்பு விடுக்கும் திருத்தூதர் பவுல் கூறும் வாசகத்திற்கு பக்தியுடன் செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். மனித முறைப்படி
இப்போது கிறிஸ்துவை மதிப்பிடுவதில்லை. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறைவசனங்கள் 14 முதல் 17 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்துவின் பேரன்பே எங்களை ஆட்கொள்கிறது. ஏனெனில் ஒருவர் அனைவருக்காகவும் இறந்தார், அனைவரும் அவரோடு இறந்தனர். இது நமக்கு தெரியும். வாழ்வோர் இனி தங்களுக்கென வாழாமல் தங்களுக்காக இறந்து உயிர் பெற்றவருக்காக வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைவருக்காகவும் இறந்தார். ஆகவே இனிமேல் நாங்கள் எவரையும் மனித முறைப்படி மதிப்பிடுவது இல்லை. முன்பு நாங்கள் கிறிஸ்துவையும் மனித முறைப்படிதான் மதிப்பிட்டோம். ஆனால் இப்போது அவ்வாறு செய்வதில்லை. எனவே ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறார். பழையன கழிந்து புதியன புகுதன அன்றோ. ஆண்டவரின் அருள்வாக்கு. கண்டாய் நீ மரியே எமக்கு உரைப்பாயே. உயிரோடுள்ள கிறிஸ்துபிரான் கல்லறை தன்னை கண்டேனே. உயிர்த்து ஆண்டவரின் ஒப்பற்ற மாட்சியையும் கண்டேனே. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 20 இறை வார்த்தைகள் 1:11 வரை. வாரத்தின் முதல் நாளன்று விடியற் காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதலா மரியா கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். அங்கே வெண்ணாடை அணிந்த 2 வானதூதரை அவர் கண்டார். இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலைமாட்டிலும் மற்றவர் கால் மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மரியாவிடம், அம்மா, ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், என் ஆண்டவரை எடுத்து கொண்டு போய் விட்டனர், அவரை எங்கோ வைத்தனர், எனக்கு தெரியவில்லையே என்றார். இப்படி சொல்லிவிட்டு திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதை கண்டார். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், ஏனம்மா அழுகிறீர், யாரை தேடுகிறீர் என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என சொல்லும், நானும் அவரை எடுத்துச் செல்வேன் என்றார். இயேசு அவரிடம், மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து ரபூனி என்றார். இந்த இப்ரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள். இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை. நீ என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்ல இருக்கிறேன் என சொல் என்றார். மகதலா மரியா சீடரிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். தம்மிடம் இயேசு கூறியவற்றை அவர்களிடம் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே உமக்கு புகழ்.
அனைவரும் எழுந்து நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். மன்றாடும் இந்த வேளையிலே புனித மரிய மதலேனாவிடம் விளங்கிய அந்த உறுதியான அன்பையும் அந்த அன்பிலே நிலைத்திருக்கும் வரத்தையும் வேண்டி நமது மன்றாட்டுக்களை இந்த திருப்பலி வழியாக ஆண்டவரிடம் எழுப்புவோம். ஆண்டவரே என் ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே என் ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே என் ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும். திரு அவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் தாங்கள் பெற்ற திருத்தூது பணியில் அயராது உழைத்திட உடல் உள்ள ஆன்ம நலன்களை தந்தருள வேண்டுமென்று புனித மரிய மதலேன் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும். பங்கு இறை மக்கள் அனைவருக்காகவும் வேண்டுகிறோம். எம் பங்கு மக்கள் உடல் உள்ள ஆன்ம நலத்தோடு வாழவும், உயிர்த்த இயேசுவின் பாதம் தழுவிய நம் புனிதையைப் போல பிறருக்கான எடுத்துக்காட்டான வாழ்வு வாழவும், தேவையான உடல் உள்ள ஆன்ம நலங்களை நிரம்ப தந்தருள வேண்டும் என்று புனித மரிய மதலேன் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எம் ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எம் ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட மற்றும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் இந்த திருத்தலத்தை தேடி வந்தபோது
இந்த ஒரு தனிப்பட்ட வேண்டுதலை நான் இந்த திருத்தலத்திலே ஆண்டவரிடம் கேட்பேன், அது எனக்கு நடக்க வேண்டும் என்று விரும்பி வந்த உங்களுடைய தனிப்பட்ட வேண்டுதல்களையும் இப்போது மனதிலே நினைத்து ஆண்டவரிடம் மன்றாடுங்கள். இரக்கமுள்ள தந்தையே, இதோ நாங்கள் உம்மிடம் சமர்ப்பிக்கும் இந்த வேண்டுதல்களையும் மன்றாட்டுகளையும் நீர் ஏற்று உமது சித்தப்படி இவற்றை எங்கள் எல்லாருக்கும் அருளிச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை வேண்டுகிறோம். உள்ளதெல்லாம் தந்தவரே, உயிரோடு உள்ளவரே, உள்ளமெல்லாம் அள்ளி வந்தேன் போதுமா? நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா? நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா? உள்ளதெல்லாம் தந்தவரே, உயிரோடு உள்ளவரே, உள்ளமெல்லாம் அள்ளி வந்தேன் போதுமா? நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா? நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா? சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலி எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். நம் ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் நமது திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து இப்படி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மகதலா மரியா புரிந்த அன்பு பணியை ஒரே திருமகன் கனிவுடன் ஏற்றுக்கொண்டார். அந்த புனிதரின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் அளிக்கும் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. எல்லாம் வல்ல தந்தையே, உம்முடைய இரக்கம் உமது ஆற்றலை விட தரம் குறைந்தது அல்ல என உணர்ந்து எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக எல்லாவற்றிலும் உம்மை வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். மகதலா மரியாவுக்கு தோட்டத்தில் தோன்றி அவர் தன்னை வெளிப்படுத்தினார். ஏனெனில் மகதலா மரியா கிறிஸ்து வாழ்ந்தபோது அவரை அன்பு செய்தார். சிலுவையில் அவர் இறப்பதை கண்டார். கல்லறையில் கிடத்தப்பட்ட அவரை என்று முழமனதோடு தேடினார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்த அவரை முதலில் வழிபட்டார். இவ்வாறு அவர் வழியாகவே புது வாழ்வுக்கான நற்செய்தி உலகின் கடையெல்லை வரை சென்றடையும் பொருட்டு கிறிஸ்து அவரை திருத்தூதர்களின் முன்னிலையில் திருத்தூது பணிக்கு உயர்த்தினார். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்மை என்றும் அறிக்கையிட்டு அக்களிப்போடு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓ
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூயாவியின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு துய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இந்த காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறும் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இந்த மறை நிகழ்வுகளை கொண்டாடுகிறோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை கையில் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கியருளமை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவிழமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஒட்டப்பெறும் நாங்கள் அவரது தூயாவியினால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராய் விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், இன்று நாங்கள் விழா கொண்டாடுகின்ற எம் திருத்தலத்தின் பாதுகாவலியான மகதலா மரியாள், மற்ற புனிதர் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை
சிறப்பாக உமடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மேதகு அருள்சுலம் ராயப்பன், மேனாள் ஆயர் சிங்கராயன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்திரளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக்கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும், குறிப்பாக இந்த திருப்பலியில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற அனைவரையும், யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்திரிக்கிற நிலையிலே வேதனை வருகிற ஆன்மாக்கள் அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவரின் அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்து மகிழ்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி. இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தன்னை பலியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரம் இது. தேவநிலை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து வினைகின்ற காலம் இது. தன்னை பலியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரம் இது. தேவநிலை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து இணைகின்ற காலம் இது. வா 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 என் நிறைவா, எந்த உயிராக உணர்வாக வா. வா 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 என் தலைவா, என்றும் நீங்காத நினைவாக வா. தன்னை பலியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரம் இது. தேவநிலை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து இணைகின்ற காலம் இது. கரை தேடும் கனவாக நானும் இங்கே அலையாக நிலையாக வா. ஒளி தேடும் மலராக நான் சாகின்றேன், மறையாது குறையாது வா. எக்குறையும் என்னை அணுகாது, அக்கறையால் என்னை இழுக்காது. எக்குறையும் என்னை அணுகாது, அக்கறையால் என்னை இழுக்காது. மனம் தன்னை உன்னில் கண்டேனா, என்ன தவம் செய்தே நீ என்னில் வாசம் செய்ய. நான் உனக்காக உருவானேன், வா நீ வா. வா 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 என் நிறைவா, எந்த உயிராக உணர்வாக வா. வா 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 என் தலைவா, என்றும் நீங்காத நினைவாக வா. தன்னை பலியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரம் இது. ஒரு நிமிடம் கண்களை மூடி நம் உள்ளத்தில் இருக்கும் நற்கருணை ஆண்டவரோடு பேசுவோம். இந்த திருத்தலத்திலே நாம் வணங்குகின்ற புனிதை மகதலா மரியா அவளுக்கு இயேசுவிடம் இருந்த, இயேசுவின் மீது இருந்த அந்த உறவு பற்றுதல் ஏதோ ஒரு பிஸ்னஸ் போல அல்ல. தேடினேன் கிடைக்கவில்லை, சரி போயிட்டே இருப்போம் என்ற அந்த நிலையிலே இல்லை. அவரை காணும் வரை நான் தேடுவேன் என்று அழுது கொண்டே இருந்தாள் என்று பார்க்கிறோம். அவர் மீது இருந்த தனிப்பட்ட ஒரு அன்பு, தனிப்பட்ட ஒரு பற்றுதல், சொல்லப்போனால் ஒரு வகையான வெறி. அந்த அளவுக்கு அவர் மீது அவருக்கு ஒரு தாகம். இதுதான் ஒரு கிறிஸ்தவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மீது இருக்க வேண்டிய மனநிலை என்று நாம் இன்று சிந்தித்தோம். நற்கருணை ஆண்டவரோடு பேசுவோம். ஆண்டவரே,
ஏதோ ஒரு வாடிக்கையான அல்லது வசதி வாய்ப்புகளுக்கான ஒரு இறை நம்பிக்கையாக எனக்கு இருந்து விடாமல் இந்த புனிதைக்கு இருந்தது போல ஒரு அடிப்படையான ஆழமான உணர்வு பூர்வமாக உள்ளம் மனம் உடல் எல்லாவற்றையும் ஒருங்கிணைந்து பிசைந்து எடுக்கிற அத்தகைய ஒரு பக்தியை, ஒரு இறைப்பற்றை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி நற்கருணை ஆண்டவரோடு பேசுவோம். அதே மகதலா மரியா வழியாக இந்த திருத்தலத்தில் நாம் வரும்போது, இந்த திருத்தலத்திலே இந்த புனித வழியாக வேண்டி கடவுளிடமிருந்து நாம் பெற விரும்புகின்ற, பெற ஆசித்த நமது வேண்டுதல்கள், மன்றாட்டுக்கள் எல்லாவற்றையும் இன்னொரு முறை நற்கருணை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். இதோ ஆண்டவரே, இன்னைக்கு இங்கு வந்தப்ப இந்த ஒரு கருத்துக்காக நான் வேண்டி வந்திருக்கிறேன். இந்த கருத்தை உமது சித்தப்படி நிறைவேற்றி வைத்தருளும் ஆண்டவரே என்று நற்கருணை ஆண்டவரோடு பேசுங்கள். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித மகதலா மரியா தன் போதகராகிய கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொண்டிருந்தார். நாங்கள் பெற்றுக்கொண்ட மறைபொருள்கள் எங்களிலும் உமது அன்பு நிலை கொண்டிருக்கச் செய்வனவாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோ. சிறப்பு ஆசிரியர் பெற தலை வணங்கி மன்றாடுவோம். அன்பு அனைத்திற்கும் ஊற்றாகிய இறை தந்தை தனது பேரன்பினால் உங்கள் உள்ளங்களையும் உங்களது இல்லங்களையும் நிரப்புவாராக. புனித மரிய மகதிரே நாளுக்கு காட்சி கொடுத்து திருத்தூதர்களுக்கு ஒரு திருத்தூதராக அவரை அனுப்பிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் வாழுகின்ற இடங்கள் சூழ்நிலைகளில் அவருக்கு சாட்சியாக வாழ்ந்து திருத்தூது பணி செய்ய உங்களுக்கு துணை புரிவாராக. வரங்களும் கொடைகளும் பொழியும் தூய ஆவியார் இந்த திருத்தலத்தில் நீங்கள் விரும்பி கேட்கும் மன்றாட்டுகளை உங்களுக்கு நிறைவடைய செய்து அவரது ஆற்றலாலும் வல்லமையாலும் நீங்கள் கிறிஸ்துவின் சாட்சிகளாய் விளங்கச் செய்வாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. புனித மகதல மரியாவை போல ஆண்டவர் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டு வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.